வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? சிசு பருவம். உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? சிசு பருவம். வளர்ச்சி ஹார்மோன் அளவிற்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் போது என்ன ஏற்படுகிறது? அசாதாரண உடல் வளர்ச்சி. வளர்ச்சி ஹார்மோன் அளவிற்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் போது என்ன ஏற்படுகிறது? அசாதாரண உடல் வளர்ச்சி. குழந்தையின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் எந்த வயதில் ஏற்படுகிறது? 2 to 3 வயதில். குழந்தையின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் எந்த வயதில் ஏற்படுகிறது? 2 to 3 வயதில். பியாஜேயின் ஒருவருடைய அறிவுசார் என்ற சொல் எதனை குறிக்கிறது? ஸ்கீமா. பியாஜேயின் ஒருவருடைய அறிவுசார் என்ற சொல் எதனை குறிக்கிறது? ஸ்கீமா. எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு என்பது எத்தனை வகைப்படுகிறது? 8 நிலைகள். எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு என்பது எத்தனை வகைப்படுகிறது? 8 நிலைகள். கவனவீச்சு அறிய உதவும் கருவி. டாசிஸ்டாஸ்கோப் கருவி. கவனவீச்சு அறிய உதவும் கருவி. டாசிஸ்டாஸ்கோப் கருவி. ஒருவரின் ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது எது? மனவெழுச்சி அதிர்வுகள். ஒருவரின் ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது எது? மனவெழுச்சி அதிர்வுகள். ஒழுக்க வளர்ச்சி பற்றி கூறிய உளவியல் அறிஞர் யார்? பியாஜே. ஒழுக்க வளர்ச்சி பற்றி கூறிய உளவியல் அறிஞர் யார்? பியாஜே. நுண்ணறிவு இரு காரணிகளால் ஆனது என்று கூறிய உளவியல் அறிஞர்? ஸ்பியர்மன். நுண்ணறிவு இரு காரணிகளால் ஆனது என்று கூறிய உளவியல் அறிஞர்? ஸ்பியர்மன். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை. தர்ம சிந்தனை. பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை. தர்ம சிந்தனை. கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று எது? மனப்பாடம் செய்து கற்றல். கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று எது? மனப்பாடம் செய்து கற்றல். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் யார்? ரூசோ. குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் யார்? ரூசோ.
தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எது? எலி. தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எது? எலி. சிக்கலான பொதுமை கருத்து. சிறிய நீல நிற சதுரக்கட்டை. சிக்கலான பொதுமை கருத்து. சிறிய நீல நிற சதுரக்கட்டை. கற்றலுக்கு உதவாத காரணி எது? தனிப்பட்ட காரணி. கற்றலுக்கு உதவாத காரணி எது? தனிப்பட்ட காரணி. மொழியில்லா சோதனை எந்த வகை சோதனையை சேரும்? ஆக்க சிந்தனை. மொழியில்லா சோதனை எந்த வகை சோதனையை சேரும்? ஆக்க சிந்தனை. அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது. மனப்பாடம் செய்தல். அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது. மனப்பாடம் செய்தல். குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எந்த ஆண்டு பிரகடனப்படுத்தியது? 1959 நவம்பர் 20. குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எந்த ஆண்டு பிரகடனப்படுத்தியது? 1959 நவம்பர் 20. தார்ண்டைக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? மறுபடி செய்தல். தார்ண்டைக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? மறுபடி செய்தல்.